Good morning students. Today we are going to learn about Hausdorff space. So definition of Hausdorff space. A topological space X is called a Hausdorff space if for each pair x1, x2 of distinct points of X there exist neighborhoods u1 and u2 of x1 and x2 respectively that are disjoint. ஸோ இப்போ பாரு ஹவுஸ்டார் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஹவுஸ்டார் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, எக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் ஸ்பேஸ், இது வந்து எக்ஸு. இதுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா u1, இது ஒரு u1, இது u2, இது u1, இது u2, இது ரெண்டு நெய்பர்ஹுட்ஸு. இது ரெண்டுமே டிஸ்ஜாயின் நெய்பர்ஹுட்ஸாக இருக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளாடி எடுக்கிற பாயிண்ட்ஸு, இதில் வந்து x1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதுக்குள்ளாடி x2 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கணும், டிஸ்ஜாயின் நெய்பர்ஹுட்ஸாக இருக்கணும். அண்டு திஸ் 2 பாயிண்ட்ஸாக டிஸ்ஜாயிண்ட், ரெண்டுமே ரெண்டு பாயிண்ட்டும் டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை ஹவுஸ்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் செட் எடுத்துக்கோ, அதுக்குள்ளாடி வந்து ரெண்டு நெய்பர்ஹுட்ஸ் எடுத்துக்கிறோம், u1 அண்ட் u2ன்ட்டு ரெண்டு நெய்பர்ஹுட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு நெய்பர்ஹுட்ஸும் நமக்கு டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டிஸ்ஜாயின் நெய்பர்ஹுட்ஸுக்கு உள்ளாடி நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், x1 அண்ட் x2ன்ட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு என்னவாக இருக்கணும், டிஸ்ஜாயிண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம், ஹவுஸ்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் ஹவுஸ்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் நாட் ஏ ஹவுஸ்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஏ கமா பி கமா சி and tau equal to mt, x, singleton set b, set 2 point set a, b and 2 point sets b, c. We have a not equal to b, it belongs to x. Hence, the only open subset of x which contains the point a or ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஏ வந்து ஏயோட இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 2 பாயிண்ட் செட் ஏ கமா பி கமா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே அப்போ என்னவாக இருக்கணும், டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும். ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், ரெண்டு ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் த பாயிண்ட் ஏ ஆர் ஏ கமா பி கமா எக்ஸ். தஸ் த நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ இன் எக்ஸ் ஆர், அப்போ ஏவோட நெய்பர்ஹுட் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா ஏ கமா பி அண்ட் எக்ஸ். ஓகேவா, ஏ கமா பி அண்டு எக்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டும். அகைன் த நெய்பர்ஹுட் ஆஃப் பி இன் எக்ஸ் ஆர், பிக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா பி ஏ கமா பி அண்டு பி கமா சி அண்டு எக்ஸ். ஏக்கு வந்து கொடுத்துருக்கிறது நெய்பர்ஹுட், ஏக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு இந்த ரெண்டு பாயிண்ட்டும். சரியா, நெய்பர்ஹுட் பிக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு 1 2 3 4 பாயிண்ட்ஸு. ஓகே, ஹென்ஸ் த பாசிபிள் பேர் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர், இது கேபிட்டல் ஏ. ஓகேவா, இதை கரெக்ட் பண்ணிக்கோ, கேபிட்டல் ஏ அண்ட் பி ஆர் ஏ கமா பி. இப்போ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நான் எழுதுகிறேன் எல்லா பாயிண்ட்ஸும். எப்படி வரோன்னா ஏ கமா பி, அதாவது ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருக்கணும். சரியா, அங்கே டெஃபினேஷன்லேயே கொடுத்துருக்குறோம் ஹவுஸ்டார் ஸ்பேஸுக்கு எப்படி ஈச் பேர் ஆஃப் x1, x2ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், பேரில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஏ கமா பி. அப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ப்ளஸ் இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், அப்போ ஏ கமா பி. ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிவிட்டு சொல்லித்தரேன். இப்போ பாரு, இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், இப்போ இந்த ரெண்டு செட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம், இதுவும். ஓகேவா, இவ்வளவும். ஸோ அப்போ இதில் இருக்கிறது ஏ கமா பி, அதுதான் நமக்கு இந்த எலமெண்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறோம், ஏ கமா பி இதில் இருக்க செகண்டு. ஓகேவா, அப்போ ஏ கமா பி.
அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு இந்த 4 எலமெண்ட்டை வரும். ஏ கமா பி கமா சி. அதுக்கு அடுத்தது இதுதானே கொடுப்போம். அதுக்கு அடுத்தது இது கொடுத்தாச்சு, இந்த இது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஏ கமா பி எக்ஸ், இந்த எக்ஸ் 4th எலமெண்ட்டுக்கு, அதுதான் இது. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸை வச்சு எழுதுகிறோம். சரியா, எக்ஸ் இன்ட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. அப்போது இந்த இது ஆயிடுச்சு. எக்ஸ் இன்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு, எக்ஸ் இன்ட்டு தேர்ட் எலமெண்ட்டு, லாஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ இதுவும் இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. இந்த மாதிரி பேரில் எழுதிக்கணும். பட் நன் ஆஃப் தீஸ் பேர்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட்டு. இப்போ எல்லாமே என்ன, இதுவும் வந்து என்னவாக இருக்கணும், டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும். பட் நமக்கு இங்கே எதுவுமே நன் ஆஃப் தீஸ் பேர்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட், எதுவுமே டிஸ்ஜாயிண்டாக இல்லை. ஏன்னா ஏ கமா ஃபஸ்ட்டு பேரை எடுத்துக்கோ, ஏ கமா பின்னு இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு பி இருக்குது, இங்கேயும் ஒரு பி இருக்குது. அப்போ எதுவுமே டிஸ்ஜாயிண்டாக இல்லை. அடுத்த 2 பேரை எடுத்து பாரு, இங்கேயும் ஏ கமா பியும் பி கமா பி ரெண்டுலேயும் ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பேரை எடுத்து பாரு, இங்கேயும் பி இருக்குது. தேர்ட் இது எடுத்து 4th ஒன்று எடுத்து பாரு, ஏ கமா பி எக்ஸுன்னு இருக்குது. அப்போ எக்ஸுன்னு சொல்கிறது நமக்கு ஏ கமா பி சி. அப்போ ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. அப்போ எந்த 2 பேர் எடுத்தாலும் அங்கே டிஸ்ஜாயிண்டாக இல்லை. ஓகேவா, நன் ஆஃப் தீஸ் பேர்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட். ஹென்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபைண்ட் டிஸ்ஜாயிண்ட் நெய்பர்ஹுட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இன் எக்ஸ். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ். இதுதான் ஹவுஸ்டா ஸ்பேஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ்டா ஸ்பேஸ்ன்னு உள்ளதுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ பாரு, இப்போது இதில் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துக்கிறேன். ஏ கமா பி சி. நம்மளோட டோபாலஜி இது கொடுத்துருக்குறோம். லெட் எக்ஸ் பி ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ் ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு 0, இட் பிலாங்ஸ் டு எக்ஸ். Now we have A and B are disjoint neighborhoods of A and B, A not equal to 0, it belongs to X na, we can find out pair of disjoint neighborhoods. இப்போ நமக்கு hence X is a housed space. இங்கே வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே எடுத்திருக்கிற நெய்பர்ஹுட்ஸ் வந்து ஒன்று ஏயாக இருக்குது, ஓகேவா, இன்னொன்று பியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேர் எடுத்துக்கிறப்போ ஒன்று என்னவாக இருக்கும், ஒன்று ஏவாக இருக்கும், இன்னொன்று பியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே ஒரு பேர். ஸோ இந்த 2 பேருக்கும் எடுத்துக்கிறப்போ இதுலேயும் காமன் பாயிண்ட்டு இல்லை. இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ இது ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட்டு. ஸோ டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், ஹவுஸ்டா ஸ்பேஸ். அதுதான் எக்ஸ்ன்னு சொல்கிறது ஹவுஸ்டா ஸ்பேஸ். நம்ம இங்கே எடுத்துருக்கிறதுல அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதனால வந்து நமக்கு என்னவாக இருக்குது, இதை வந்து ஹவுஸ்டா ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நோட் பாரு, எவ்ரி டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் இஸ் நாட் ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. எவ்ரி டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் இஸ் நாட் ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ். அது ரீட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒரு தியரம். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட்டு பாரு, எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இன் ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. ஸ்டேட்மெண்ட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, இந்த க்ளோஸ்டுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இன் ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போது என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், க்ளோஸ்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் பி ஏ ஹவுஸ்டா ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதில் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். லெட் ஏ ஈக்குவல் டு x1, x2, எக்ஸெட்ரா xn பி ஏ ஃபைனைட் பாயிண்ட் செட் இன் எக்ஸ். அப்போது எக்ஸில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எது, x1, x2, எக்ஸெட்ரா xn. இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸு நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா, வி கேன் ரைட் ஏ ஈக்குவல் டு, நம்ம ஏ எப்படி எழுதலாம், சிங்கிள்டன் செட் x1 யூனியன் சிங்கிள்டன் செட் x2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் சிங்கிள்டன் செட் xn அப்படின்னு எழுதிக்கலாம்.
It is enough to prove that each one point set x naught is closed in x. இப்போ இதில் ஒரே ஒன் பாயிண்ட் செட் எடுத்துக்கிறேன், அது வந்து க்ளோஸ்டுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எதுன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும், எக்ஸ் நாட்டை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லணும். அப்போ இந்த எக்ஸ் நாட்டை நான் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லெட் பி ஈக்குவல் டு எக்ஸ் நாட். ஓகேவா? b ஈக்குவல் டு எக்ஸ் நாட். அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், டு ப்ரூவ் b இஸ் க்ளோஸ்டுன்னு பண்ணால் போதும். ஏன்னா எக்ஸ் நாட் இஸ் க்ளோஸ்டுன்னு எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எக்ஸ் நாட் வந்து ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ b வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னால் போதும். Let x belongs to x and small x not equal to x naught, then x வந்து it does not belongs to b. அப்போ x வந்து எங்கே இருக்காது, bல இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணோம், to prove that x is not a limit point of b. அப்போ நம்ம என்ன சொன்னோம், அப்போ தான் அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், it is not a limit point of bனா இது அங்கே இருக்காது அப்படின்னா to prove that x is not a limit point of bன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் இட்டு நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். எக்ஸ் நாட் வந்து எங்கே இருக்காது, இட்டு பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஹவுஸ்டா ஸ்பேஸாக இருக்கும். ரெண்டுமே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டுன்னா ரெண்டுமே டிஸ்ஜாயிண்டாக இருந்துச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹவுஸ்டா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ கரெக்டாக எக்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், இட் இஸ் எ ஹவுஸ்டா ஸ்பேஸ்ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். தட் இம்ப்ளைஸ் தேர் எக்ஸ் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் u and v of x such that x not belongs to u. That implies b is a subset of u and u intersection v equal to empty. That implies v intersection because b is a subset of u. ஓகேவா? அப்போ u இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், b கொடுக்கலாம். b intersection v it is equal to empty. Then there exists a neighborhood b of x such that b intersection v equal to empty na. So அப்போ கரெக்டாக x வந்துட்டு does not belongs to b barன்னு சொல்கிறோம். அப்போ க்ளோஷருக்கு. ஓகேவா? அப்போ x does not belongs to b பாராக இருக்குது. That implies x does not belongs to b இருக்குது. ஸோ அப்போ x does not belongs to b barனா நம்ம எப்படி எழுதலாம், இந்த லைன் that is x does not belongs to b barனா b barனா ஆல்ரெடி நீ ஒரு தியரத்தில் படிச்சிருக்க, a bar equal to a யூனியன் a டேஷ்னு படிச்சிருக்கிற. சரியா? அப்போ a barனா that is a closure, a டேஷ்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு படிச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து அப்போ என்ன பண்ணலாம், b dash வந்து என்ன சொல்கிறோம், x does not belongs to b bar. b bar அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம், b யூனியன் b dashன்னு எழுதிக்கலாம். that therefore x does not belongs to அப்போ என்ன, it is x does not belongs to b dash. therefore x is not a limit point of b. x வந்து b dashல இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், x is not a limit point of bன்னு சொல்கிறோம். therefore b is closed. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இதில் இருந்து x is not a limit point of b னா therefore b வந்து closed. ஸோ இதில் என்ன சொல்லலாம், b வந்து closedனா every finite point set in a Hausdorff space is closedன்னு சொல்லலாம். ஓகேவா? every finite point set in a Hausdorff space is closed. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான தியரம், பட் இம்பார்ட்டன்ட் தியரம் கூட. சரியா? இது ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸில் உள்ள தியரம். ஓகேவா? இந்த தியரம் வந்து நல்லா படிச்சுக்கோ. இன்னும் ஒன்லி 2 தியரம்ஸ் தான் இருக்குது. அதோட இந்த யூனிட் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிடலாம். எல்லோரும் நல்லா படிச்சுக்கோ. ஓகே? ஸோ ஓகே, தேங்க்யூ.